தலைப்பாகையும் வந்தது, விடியலும் வந்தது, அடிமை சங்கிலி அருந்து போனது, புறப்படுடா புது தேசம் படைப்போம். பிபிசிஐ ஊடகம் மறைக்கப்பட்ட பெருமக்களின் செய்தியை பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இயங்கும் ஒரு கருத்தியல் ஊடகமாகும். இந்த ஊடகத்தில் வெளியாகும் அனைத்து செய்திகளும் பெருமக்களுடையதாக இருக்கும், பெருமக்களுக்கானதாக இருக்கும். இந்த ஊடகம் சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து இயங்க பிபிசிஐ ஊடகம் பெருமக்களின் குரலாகவும் கண்ணாகவும் தொடர்ந்து இயங்க கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள். எங்களோடு சேர்ந்து சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து பங்களிக்க வாருங்கள். கைகோர்ப்போம், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நன்றி. தலைப்பாகையும் வந்தது, விடியலும் வந்தது, அடிமை சங்கிலி அருந்து போனது, புறப்படுடா புது தேசம் படைப்போம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணணும், எதனால் முடியும், ஆட்சியாளர்கள் நம்ம எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, நம்ம எப்படியெல்லாம் நம்மளை சூழ்ச்சி செஞ்சு ஆண்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம எப்படி அடிமை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத சுட்டி காட்டி மீண்டும் மீண்டும் இளைஞர்களை இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு இளைஞர்களை உருவாக்கணும். இந்த நாட்டை இந்த இவங்கள்ட்ட இருந்து, இந்த அரசியல்வாதிகிட்ட இருந்து காப்பாற்றி ஒரு நல்ல முறையில் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலைவர் தொடர்ந்து விடாமுயற்சியாக உங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த வகுப்பை நடத்தி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு முதலில் நம்மளுடைய பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு தலைப்பாகையை பற்றி பேசுகிறோம். தலைப்பாகை நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா வைகுண்டர் முதல் நம்மளுடைய குருமார்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றது, அதை இது வரைக்குமே நமக்கு நம்மளுடைய வரலாறு நமக்கு என்னன்னு தெரியாமல் நம்மளும் ஒரு சனாதனத்தின் பிடியில் சிக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த தலைப்பாகை மூலம், இந்த ஆயுதத்தின் மூலம் நமக்கு விடுதலை கிடைக்கும், இந்த சமுதாயத்தை நம்ம நல்ல முறையில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை புரிஞ்சு வச்ச நம்ம தலைவருக்கு அதுக்கும் திருப்பும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்குமே நம்மளுடைய வரலாறு என்ன என்றது நமக்கு தெரியாமலே இருந்தோம். ஒரு அடிமையில் இருந்து இன்னைக்கு நம்மளை எங்கே போனால் நமக்கு சுயமரியாதை கிடைக்கும், சுயமரியாதையோடு வாழணும், சுயமரியாதை எங்கே நம்ம ஆண் பெண் சமத்துவருக்கு இங்கே வைகுண்டர் இது எழுதி போட்டிருக்கிறாங்க. இதே தான் ஆண் பெண் சமத்துவம்னு சொல்லிட்டு, அதே போல தான் சீக்கியத்திலும் ஆண் பெண் சமத்துவம். அப்போது நம்ம ஒரு தாழ கிடப்பாரை தற்காப்பது வைகுண்டருடைய அந்த கோட்பாடுங்கும்போது, குரு நானக் கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு நீங்கள் என்னைக்கு கை தூக்கி மேலே விடுறீங்களோ அன்னைக்கு தான் இந்த நாட்டில் சமத்துவம் வரும். அப்படிங்கும்போது நான் அந்த சமத்துவத்தை ஏற்றுக்கணும். இந்த இந்த தாழ கிடக்கிறதுலேருந்து, இந்த சூத்திரப்பட்டத்திலேருந்து நான் விடுதலை ஆகி நான் இன்றைக்கி ஒரு ராணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய நமக்கு பயிற்சி இன்னைக்கு 3 நாள் அதான் நடந்துகிட்ருக்குது. பண்பாடு, கலாச்சாரம் என்ன, அரசியல் என்ன, எக்கனாமிக் என்னன்ற 3 நாள் வகுப்பில் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு முறையுமே நமக்கு தியரியாக எடுத்து ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் கிளாஸ் நமக்கு இது. அப்போ இப்போ இங்கே இருக்க இளைஞர்களாம் இன்றைக்கி நம்ம ஒருத்தராக இருக்கிறது திருப்பி நம்ம ஒருத்தரும் ஒரு 10 பேரை நம்ம உருவாக்கணும். மக்கள் மத்தியில் நம்மளுடைய கொள்கை என்ன, நம்மளுடைய கோட்பாடு என்ன, நம்ம எதுக்காக இந்த அரசியல் பயணத்தில் பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்றத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்னுமே எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த 3% இருக்கிற நீங்கள் ஏன் அந்த பாப்பானே எப்போ பாரு பேசுகிறீங்க, அவன் உங்களை என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 3% இருக்கக்கூடிய பாப்பனையர்கள் நம்மளை எப்படி இப்போ கண்கூட எல்லா மீடியாவிலையும் பார்க்குறோம், யார் யார் எப்படி பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றதை எல்லார் கையிலையும் சோஷியல் மீடியா இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு சம்பவங்களையுமே நேரடியாகவே நம்ம அதை உணர்கிறோம். அப்போ இதெல்லாம் இந்த சனாதனத்தை அழித்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே தவிர அந்த சனாதனத்தை அடித்து நொறுக்கிறதுக்கு என்ன வழின்றது எந்த அரசியல் கட்சியுமே தீர்மானிக்கிறது கிடையாது. அப்போது நம்ம அதை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சனாதனத்தை எப்படி ஒழிக்கிறது, இந்த
இது சனாதனம் ஒழியணும். அப்படி என்னன்னா இந்த நாட்டில் வந்து ஒரு கலாச்சார மாற்றம் வரணும். அப்போ அந்த கலாச்சார மாற்றம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தேடி போகிறோம். அதை நாங்கள் கையில் எடுத்து எங்கள் தலைவரோடு நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். ஒவ்வொருவரும் வந்து இதே போல் நம்மளுடைய இந்த நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னா கலாச்சாரம் ஒரு பக்கம் மாற்றம் வரும்போது வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் ஒன்றா இணைச்சி நம்ம வந்து ஒரு சகோதரத்துவமாக இருக்கணும். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எங்கே பார்த்தாலும் ஜாதிய கலவரம். எங்கே படிப்புக்கு போனோம்னா கல்விக்கு போனோம்னா அடிப்படை தேவைகளில் எதுவுமே நமக்கு வந்து பூர்த்தி செய்கிறது கிடையாது. வசதிகளில் பார்த்திங்கன்னா பண்பாட்டு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வந்து மக்கள் வந்து அடக்கி ஒடுக்கி இன்னுமே வந்து ஒரு மாநிலங்களையும் நம்ம போய் நேரடியாக அந்த மக்களை போய் சந்திக்கும் போது தான் இந்த ஆட்சியாளர்கள் வந்து நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்காங்க, இன்னும் நம்மளுடைய இளைஞர்கள் எப்படி ஏமாந்துட்டுருக்காங்கன்றதை நம்ம வந்து நேரடியாக பார்க்க முடியுது. அப்போ இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் நாம் வந்து உண்மையிலேயே கலாச்சார மாற்றத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து எல்லோரும் வருவாங்க. நம்மளை பார்த்து ஒரு பக்கம் ஒரு சில பேருக்கு கோபமாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நம்மளுடைய ஒரு ராணி மாதிரி அதிசயமாக நம்மளோட பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து பேசும்போது நம்மளுடைய தத்துவம் என்ன, நம்மளுடைய ஒரு 2 நிமிஷம் கிடைச்சாலும் அந்த 2 நிமிஷத்தில் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசிட்டு வந்துடுவேன் நான். அது மாதிரி ஒவ்வொருவரும் வந்து இந்த மக்கள்கிட்ட இந்த அரசியலை பற்றி பேசி விழிப்புணர்வு ஏற்றி நம்மளுடைய நாடு வந்து சகோதரத்துவமாக இருக்கிறதுக்கு நம்ம தலைவரோட நம்மளோட இணைஞ்சு பயணிப்போம், அவருக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.